ஹாய். ஸோ இன்னைக்கு நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஜிஆர்டி, அதாவது நெஞ்செரிச்சல் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நெஞ்செரிச்சல் அப்படின்றது காமனாக நிறைய பேருக்கு உள்ள ஒரு விஷயம் தான். ஸோ நெஞ்செரிச்சல் எதனாலலாம் வருது, அந்த நெஞ்செரிச்சல் யாருக்கெல்லாம் ரொம்ப அதிகமாக வருது, நெஞ்செரிச்சல் பிரச்சனை வந்ததுன்னா அதை நம்ம எப்படி மேனேஜ் பண்ணலாம், ஸோ நெஞ்செரிச்சல் பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம், அண்ட் நெஞ்செரிச்சல் சப்போஸ் வந்துருச்சுன்னா அதுக்கு என்ன மாதிரி மருந்துகள் எடுக்கலாம் அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ வெல்கம் டு டாக்டர் சூர்யா சேனல். ஸோ ஜிஆர்டி அப்படின்னா நெஞ்செரிச்சல் அப்படின்னு அர்த்தம். ஸோ நெஞ்செரிச்சல் அப்படின்னா ஹார்ட் பர்ன் அப்படின்னா நம்மளோட இருதயம்ல வந்து ஏதாவது ப்ராப்ளமா அப்படின்னு பார்த்தோம்னா அப்படி கிடையாது. ஸோ நெஞ்செரிச்சல் அப்படின்னா நம்மளோட ஸ்டர்னம் ஏரியா, அதாவது நமக்கு இந்த இடத்துல உள்ள எலும்பு பேர் தான் ஸ்டர்னம். ஸோ அதுக்கு பின்னாடி நம்மளோட உணவு குழாய்க்குள்ள வந்து எரிச்சல் மாதிரி உண்டாகும். ஸோ அதை தான் வந்து நம்ம நெஞ்செரிச்சல் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஜிஆர்டி அதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கேஸ்ட்ரிக் ஈசோஃபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ். ஸோ கேஸ்ட்ரிக் அப்படின்னா நம்மளோட இரைப்பை, நம்ம ஸ்டொமக்கு தான் வந்து கேஸ்ட்ரிக் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஸ்டொமக்குன்னு ஜென்ரலாக நம்ம சொல்றப்போ ஸ்டொமக் அப்படின்னு ஃபுல் அப்டோமனே வந்து சொல்லுவோம். ஸோ ஃபுல்லாக உள்ளது வந்து அது அப்டோமன் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் உள்ள நமக்கு இரைப்பை, நம்ம உணவுகள் வந்து போய் சேரக்கூடிய இடம் வந்து இரைப்பை. ஸோ அதை தான் வந்து நம்ம ஸ்டொமக் அப்படின்னு சொல்றோம். அந்த இரைப்பை தான் வந்து கேஸ்ட்ரிக்னு சொல்கிறோம். அண்ட் ஈசோஃபகஸ் அப்படின்னா உணவு குழாய் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஜிஆர்டி அப்படின்னா கேஸ்ட்ரிக் ஈசோஃபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ். ஸோ ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னா மேலே வர்றது. ஸோ சாப்பிட்ட உணவு வந்து மேலே வர்றது தான் வந்து ரிஃப்ளெக்ஸ் அப்படின்னு அர்த்தம். இதுதான் வந்து ஜிஆர்டியோட ஃபுல் ஃபார்ம். நம்ம சாப்பிட்ட உணவுகள் உணவு குழாய் வழியாக இரைப்பைக்கு போகுது. ஸோ இரைப்பையிலிருந்து எப்போ நம்ம சாப்பிட்ட உணவுகள் அண்ட் அதில் உள்ள அமிலம் எல்லாம் சேர்ந்து மேலே வருதோ அதை தான் வந்து ஜிஆர்டி அப்படின்னு சொல்கிறோம். கேஸ்ட்ரிக் ஈசோஃபேஜியல் ரிஃப்ளெக்ஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்கிறோம். நார்மலாக இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட இரைப்பைக்கும் உணவு குழாய்க்கும் இடையில வந்து ஒரு ஸ்பிங்டர் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ ஸ்பிங்டர் அப்படின்னா அதை ஒரு வால்வ் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட உணவு குழாயில் வந்து கீழே அதை க்ளோஸ் பண்ணுறதுக்காக ஒரு வால்வ் இருக்கும். நம்மளோட வீட்டில் வந்து பைப் சிஸ்டம்லாம் இருக்கும். ஸோ அந்த பைப்பில் வந்து எப்பவுமே வால்வ்லாம் வந்து அட்டாச் ஆகிருக்கும். ஸோ அந்த வால்வ் எதுக்காக இருக்குது, நம்ம தண்ணி ஃப்ளோ வந்து ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறதுக்காக. எப்பவுமே அதை வந்து ஓப்பன்லேயே வச்சிருக்க முடியாது. அண்ட் தேவைப்படுற நேரங்களில் அதை வந்து க்ளோஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதே மெக்கானிசம் தான் எங்கேயும். இந்த ஸ்பிங்டரோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளோட இரைப்பையவும் உணவு குழாயவும் பிரித்து அதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சிருக்கோம். நம்மளோட இரைப்பையிலிருந்து உணவு குழாய்க்கு திருப்பி வந்து நம்ம சாப்பிட்ட உணவுகள் மேலே போகாமல் இருக்கிறதுக்காக தான் அந்த ஸ்பிங்டர் இருக்கு. அந்த ஸ்பிங்டருமே பேசிக்கலி ஒரு தசையினால உருவானது தான். ஸோ அதை வந்து நம்ம லோவர் ஈசோஃபேஜியல் ஸ்பிங்டர் மசில் அப்படின்னு சொல்கிறோம். உணவு குழாய்க்கு மேலேயும் வந்து ஒரு ஸ்பிங்டர் இருக்கும், அதே மாதிரி கீழேயும் இருக்கும். ஸோ கீழே இருக்கிறனால இதை வந்து லோவர் ஈசோஃபேஜியல் ஸ்பிங்டர் மசில் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த தசையில் வந்து எப்போ பிரச்சனை வருதோ, ஸோ இந்த தசை எப்போ வந்து ரொம்ப தளர்வாக வீக் ஆகுதோ அந்த நேரத்தில் என்ன ஆகும், ஸோ நார்மலாக வேல்வில் வந்து ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா என்ன ஆகும், தண்ணி ஃப்ளோ வந்து ப்ராப்பராக இருக்காது. அதே மாதிரி தான் இங்கேயும் ஸ்டொமக்கில் பேசிக்காக HCl அப்படின்ற அமிலமும் வந்து சுரக்கும். ஸோ அது வந்து ரொம்ப கான்சென்ட்ரேட்டடான அமிலம். ஸோ நார்மலாக நம்ம கெமிஸ்ட்ரி லேப்லாம் பார்த்துருப்போம். ஆசிட்ஸ்னா பர்டிகுலரான ஒரு கண்டெய்னரில் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ ஆசிட்க்குன்னு வந்து ப்ராப்பராக உள்ள மெட்டீரியலில் தான் அதை வந்து வைக்கணும். சும்மா வந்து எல்லா மெட்டீரியல்ஸ்லையும் அதை வைக்க முடியாது. அப்படி வச்சா அது வந்து இலகி போயிடும், இல்லைன்னா ஏதாவது பிரச்சனை ஆகிடும். ஸோ அதே மாதிரி தான் ஸோ இரைப்பையில் மட்டும் எதனால நமக்கு அந்த அமிலம் சுரக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அதோட மெம்பரேன் வந்து அதுக்கு சூட்டபிளாக இருக்கும். தாங்கக்கூடிய சக்தி வந்து நமக்கு இரைப்பை நேச்சுரலாகவே அதுக்கு வந்து உண்டு. ஸோ பேசிக்காக இந்த அமிலம் வந்து நமக்கு டைஜஷன் ப்ராசஸ், செரிமான ப்ராசஸ்க்காக வந்து உருவாகுது. நம்ம சாப்பிட்ற உணவுகள், காம்ப்ளெக்ஸான உணவுகள்லாம் வந்து சீராக செரிமானம் பண்ணுறதுக்காக தான் வந்து அது உருவாகுது. பட் இதே கான்சென்ட்ரேட்டடான இந்த அமிலம் வந்து நம்மளோட உணவுகளோட சேர்ந்து கலந்து இருக்கிறப்போ நமக்கு இந்த வால்வில் பிரச்சனை ஆகுது, இது வந்து வீக் ஆகுது அப்படின்னா, ஸோ இந்த அமிலம் என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக பேக் ஃப்ளோ ஆகும். ஸோ பின்னாடி மேலே போக ஆரம்பிக்கும். ஸோ அதெல்லாம் உணவு குழாய்க்குள்ளே வந்து திருப்பி என்ட்ரு ஆக ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி ஆகிறப்போ அவ்வளோ கான்சென்ட்ரேட்டடான அமிலம் அண்ட் நம்ம ஃபுட் எல்லாமே சேர்ந்து மேலே வர்றப்போ அதை தான் ரிகர்ஜிடேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த பேக் ஃப்ளோ தான் வந்து நமக்கு எரிச்சலை வந்து உண்டாகும். ஸோ இந்த அமிலம் வந்து நம்மளோட உணவு குழாயோட மெம்பரேனில் வந்து டச் ஆகிறப்போ, ஸோ அதில் வந்து படுறப்போ அதோட மெம்பரேனில் வந்து ஒரு இரிட்டேஷன் உருவாகும். ஸோ அந்த இரிட்டேஷன்னால என்ன ஆகும் பார்த்தோம்னா, அந்த இடத்துல வந்து ஒரு எரிச்சல் மாதிரி கிரியேட் ஆகும். ஸோ இதுதான் பேசிக்காக வந்து நமக்கு நெஞ்சரிச்சல் வர்றதுக்கான காரணம். ஸோ அந்த மசில், அதாவது அந்த லோயர் எசோஃபேஜியல் ஸ்பிங்டர் மசில் அப்படின்ற அந்த வால்வ் வந்து யாருக்கெல்லாம் ரொம்ப வீக் ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, அப்டோமன் ப்ரெஷர் வந்து பேசிக்காக ரொம்ப அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வந்து அது வீக் ஆக ஆரம்பிக்கும். ஸோ நார்மலாக உமனுக்கு வந்து ப்ரெக்னன்சி டைமில் நெஞ்சரிச்சல் பிரச்சனை காமனாக இருக்கும். ஸோ ப்ரெக்னென்ட்டான உமன் நிறைய பேருக்கு இந்த மாதிரி நெஞ்சரிச்சல் பிரச்சனை காமனாக இருக்கிறது தான். கரெக்டாக ப்ரெக்னன்சி பீரியடில் மட்டும் அவங்களுக்கு ஏன் நெஞ்சரிச்சல் பிரச்சனை வருதுன்னு பார்த்தோம்னா, அவங்க வயதில் வந்து பேபி கேரி பண்ணுறப்போ அவங்களுக்கு வந்து அந்த அப்டோமன் ப்ரெஷர் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதோட தாக்கம் வந்து அவங்களுக்கு இரைப்பையிலையும் இருக்கும். ப்ரெஷர் அதிகமாக அந்த வால்வ்லையும் வந்து நமக்கு பிரச்சனையாக ஆரம்பிக்கும். ஸோ அந்த ப்ரெஷர் அதிகமாகிறப்போ அந்த வால்வ் வந்து தளர்வாகும், வீக் ஆகும். ஸோ அதனால வந்து பேக் ஃப்ளோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் ப்ரெக்னென்ட் உமனுக்கு அதனால காமனாகவே நெஞ்சரிச்சல் பிரச்சனை இருக்கும்.
ஸோ வேற யாருக்கெல்லாம் வந்து இந்த ப்ராப்ளம் இருக்கும்? ஒபிசிட்டி. ஸோ ரொம்ப ஒபீஸ், ரொம்ப வெயிட் கெயின் வந்து அதிகமாக இருக்கு. அப்டாமன் பகுதியில் வந்து வயிற்று பகுதியில் வந்து கொழுப்பு ரொம்ப அதிகமாக இருந்து அந்த இடத்துல வயரில் வந்து தொப்பை இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னா, கொழுப்பு வந்து ரொம்ப அதிகமாக சேர்ந்து அந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஃபேட் அதிகமாக இருக்குது அப்படின்னா அதனாலையும் ப்ரெஷர் கிரியேட் ஆகும். ஸோ அதனால ஸ்பின்டர் வந்து வீக் ஆகி அந்த உணவுகள் வந்து பேக் ஃப்ளோ ஆகுது. வேற என்ன காரணங்கள்னால ரொம்ப அதிகமாக ப்ரெஷர் கிரியேட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எடுக்கிற உணவுகள், அதாவது நார்மலாக நம்ம சாப்பிட்ற குவான்டிட்டியை விட ரொம்ப அதிகமாக எடுத்துக்கிறது. ஸோ நமக்கு பசிக்கும் போது நம்ம சாப்பிட்றோம் அண்ட் அந்த பசி போனதுக்கப்புறம் நம்ம அதையும் தாண்டி வந்து ரொம்ப அதிகமாக சாப்பாடு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அப்டாமன் ப்ரெஷர் வந்து அதிகமாகும். ஸோ அந்த இறைப்பையில் வந்து ப்ரெஷர் வந்து அதிகமாகும். அதனால் வந்து ஸ்பின்டர் மசில்லாம் வந்து வீக்கன் ஆக ஆரம்பிக்கும். ரொம்ப டைட்டான உடைகள் வந்து போடுறப்போ சில ஸோ பேண்ட் ஆர் ஜீன்ஸ் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் வந்து வியர் பண்ணுறப்போ ரொம்ப டைட்டாக போடுறது, அப்டோமன் சுற்றி வந்து நம்ம இடுப்பு சுற்றி வந்து எப்போவுமே ரொம்ப இறுக்கமான உடைகள் வந்து நம்ம போடுறப்போ ஸோ அதனால் வந்து ப்ரெஷர் கிரியேட் ஆகி அதனால் கூட நமக்கு இந்த பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த ஸ்பின்டர் மசில் வந்து வீக் ஆகிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. ஸோ எப்போவுமே ரொம்ப டைட்டான ட்ரெஸ்ஸஸ் வந்து வியர் பண்ணுறதை விட எலாஸ்டிக் வச்ச மாதிரி உள்ள ட்ரெஸ்ஸஸ் வியர் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ ஒன்ஸ் நமக்கு வந்து இந்த ஜிஆர்டி பிரச்சனை வந்துருச்சு, இந்த நெஞ்செரிச்சல் பிரச்சனை எல்லாமே வந்துருச்சு, ஸோ ஸ்பின்டர் மசில் வந்து ஒன்ஸ் நமக்கு வீக் ஆயிடுச்சு, அந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் எல்லாம் வந்து இதை இன்னும் அதிகப்படுத்துது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ எதெல்லாம் வந்து ஆல்ரெடி இந்த இருக்கிற பிரச்சனையை இன்னும் அதிகமாக்குறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேசிக்காக உள்ள காஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபுட்டு தான். ரொம்ப காரமான உணவுகள், எண்ணெயில் செஞ்ச உணவுகள், உப்பு அதிகமாக உள்ள உணவுகள், சிப்ஸ் அந்த மாதிரி உணவுகள்லாம் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ நமக்கு ஏற்கனவே உள்ள பிரச்சனை இன்னும் அதிகமாகும். அண்ட் காரமான உணவுகள்லாம் பேசிக்காக நம்ம எடுத்துக்கிறப்போ என்ன ஆகும்? ஸோ இந்த அமிலம் வந்து நமக்கு பேக் ஃப்ளோ ஆகி ஆல்ரெடி வந்து உணவு குழாயை வந்து அது பாதிச்சிருக்கும். ஸோ உணவு குழாயில் உள்ள அந்த மெம்பரைனை வந்து ஆல்ரெடி அதை அஃபெக்ட் பண்ணியிருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு ஏற்கனவே நெஞ்செரிச்சல் இருக்கிறப்போ இந்த மாதிரி ரொம்ப காரமான உணவுகள் நம்ம எடுக்கிறப்போ அந்த இடத்துல போய் அது இன்னும் அதை இரிட்டேட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி ட்ரிகர் பண்ணுறப்போ நமக்கு இந்த நெஞ்செரிச்சல் பிரச்சனை இன்னுமே அதிகமாகும். ஸோ பேசிக்காகவே வந்து நெஞ்செரிச்சல் பிரச்சனை இருக்கிறவங்க சிட்ரிக் அமிலம் உள்ள உணவுகள் வந்து எடுத்துக்கிட்டாலுமே இந்த பிரச்சனை வந்து வரும். நார்மலாக லெமன், தக்காளி அண்ட் ஆரஞ்சு இந்த மாதிரி பொருட்கள்லாம் வந்து சிட்ரிக் அமிலம் அதிகமாக இருக்கும். அண்ட் ஆம்லா இதெல்லாம் சிட்ரிக் அமிலம் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி உணவுப் பொருட்கள் எடுத்துக்கிறப்போ ஏற்கனவே பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இன்னும் அதிகமாகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆல்ரெடி வந்து ஜிஆர்டி பிரச்சனை இருக்குன்னா இந்த மாதிரி உணவுகள்லாம் வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். ஸோ எடுத்துக்காமல் இருக்கிறது நல்லது. ஸோ ஆல்ரெடி இந்த நெஞ்செரிச்சல் தொந்தரவு இருக்கிறவங்க காஃபி, டீ இந்த மாதிரி பொருட்கள் வந்து ரொம்ப அதிகமாக எடுக்கிறப்போ இந்த பிரச்சனை இன்னுமே அதிகமாகுது. அண்ட் வேற என்ன காரணங்கள்னால இந்த பிரச்சனை இன்னும் ட்ரிகர் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா பசி. ஸோ முக்கியமான ஒரு காரணம் வந்து பசி. ஸோ பேசிக்காக நம்ம உடம்புல வந்து பசி ரொம்ப அதிகமாக இருக்கிறப்போ என்ன ஆகும்னா நம்மளோட இறைப்பையில் ஆட்டோமேட்டிக்காக அந்த அமிலம் வந்து சுரக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி சுரக்கிறப்போ நம்ம வெறும் வயிறில் இருந்து அந்த அமிலம் சுரந்துட்டே இருக்கு அப்படின்னா என்ன ஆகும்? செரிமானம் செய்யறதுக்கும் எந்த உணவுமே இல்லை. அப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த அமிலம்லாம் என்ன பண்ணும்? நம்மளோட மெம்பரைனை போய் அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். இறைப்பையில் உள்ள மெம்பரைனையும் கூட அதை அஃபெக்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ அந்த நேரத்துல தான் அது வந்து அல்சரா மாறும். அவங்களுக்கு சாப்பாடு வந்து கரெக்டான டைமுக்கு சாப்பிடாதவங்களுக்கு தான் அல்சர் வரும். ஸோ அதுக்கான ரீசன் வந்து முக்கியமான ரீசன் இதுதான். ஸோ எம்டி ஸ்டொமக்கில் அந்த அமிலம் வந்து சுரந்துட்டே இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த மெம்பரைனை அதை அஃபெக்ட் பண்ணி அந்த இடத்துல புண்ணு மாதிரி உருவாகும். ஸோ அதுதான் வந்து நம்ம அல்சர், ஸ்டொமக் அல்சர் அப்படின்னு சொல்கிறோம். அதுவே வந்து நமக்கு மேலே அந்த அமிலம் வந்து போக ஆரம்பிக்குது, உணவு குழாய்க்கு வந்து அந்த அமிலம் போக ஆரம்பிக்குது அப்படின்னா நமக்கு அந்த இடத்துல உணவு குழாயிலையுமே வந்து இந்த மாதிரி புண்கள் வந்து உண்டாகும். ஸோ இதனால் வந்து ஹார்ட் பர்ன், நெஞ்செரிச்சல் பிரச்சனை ரொம்ப அதிகமாகும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்க வந்து பசி எடுக்க முன்னாடியே வந்து கண்டிப்பாக சாப்பிட்டணும். ஸோ பசி எடுக்க விட்டு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா இந்த பிரச்சனை இன்னுமே அதிகமாக தான் ஆகும். நீங்கள் என்னதான் உணவுகள் வந்து சரியாக ஃபாலோ பண்ணாலுமே நீங்கள் பசி எடுக்க விட்டு ரொம்ப லேட்டாக சாப்பிட்றீங்க அப்படின்னா ஜிஆர்டி பிரச்சனை, ஸ்டொமக் அல்சர், கேஸ்ட்ரைட்டிஸ் பிரச்சனை அண்ட் உணவு குழாயில் வந்து இந்த மாதிரி ஈசோஃபேகைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய இன்ஃப்ளமேட்டரி கண்டிஷன் இதெல்லாமே வந்து ரொம்ப காமனாகவே வரும். அதனால பசி எடுக்கிறதுக்கு முன்னாடியே கரெக்டாக நீங்கள் சாப்பிடணும். பசி எடுக்கிறப்போ அதிகமான அமிலம் சுரக்கிறப்போ நம்மளோட ஸ்டொமக்கில் வந்து அந்த கான்ட்ராக்ஷன் வந்து நடக்க ஆரம்பிக்கும். ஸோ அந்த டைஜஷன் ப்ராசஸில் நார்மலாக சுருங்கி விரியும். ஸோ அந்த மாதிரி சுருங்கி விரிய ஆரம்பிக்கிறப்போ எம்டி ஸ்டொமக்காக இருக்கிறனால அந்த ப்ரெஷர் வந்து நம்மளோட உணவு குழாயும் வந்து அஃபெக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால நெஞ்செரிச்சல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சிலருக்கு வந்து பால் சார்ந்த பொருட்களுமே வந்து இந்த பிரச்சனையை ரொம்ப அதிகப்படுத்தும். ஏற்கனவே நெஞ்செரிச்சல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு பால் சார்ந்த பொருட்கள் வந்து சேராது. ஸோ அந்த மாதிரி உணவுகள் எடுக்கிறப்போ இன்னுமே நெஞ்செரிச்சல் அதிகமாகும். சம்டைம்ஸ் இஞ்சி வந்து எடுத்துக்கிறப்போ கூட இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். முக்கியமாக வந்து ஆல்கஹால் கன்சம்ஷன்.
ஸோ ஆல்கஹால், ஸ்மோக்கிங் இந்த மாதிரி கன்சம்ஷன் அதிகமாக இருக்கிறப்போ நமக்கு ஏற்கனவே உள்ள நெஞ்செரிச்சல் பிரச்சனையும் அதிகமாகும். நெஞ்செரிச்சல் புதுசாகவும் வந்து ட்ரிகர் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ முக்கியமான ரீசன் வந்து இந்த ஆல்கஹால், பியர், ஒயின் இல்லைன்னா காக்டைல். ஸோ இந்த மாதிரி ஆல்கஹாலிக் ட்ரிங்க்ஸ் எல்லாமே வந்து உங்களோட கட்டை ரொம்ப அதிகமாக பாதிக்கும். உங்களோட செரிமான பாதையை வந்து அது ரொம்ப அதிகமாகவே பாதிக்கும். ஸோ ஏற்கனவே நெஞ்செரிச்சல் பிரச்சனை உள்ளவங்களும் சரி, நெஞ்செரிச்சல் பிரச்சனை இல்லாதவங்களுமே சரி, ஆல்கஹால் கன்சம்ஷன் கண்டிப்பாக எடுக்கவே கூடாது. அண்ட் அதே மாதிரி ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ் உள்ளவங்க, புகைப்பிடிக்கிற ஹேபிட்ஸ் உள்ளவங்களுக்குமே வந்து இந்த பிரச்சனை ரொம்ப ட்ரிகர் ஆகும். ஆல்கஹால் குடிச்சா மட்டும்தான் பிரச்சனையா? இல்லவே இல்லை. ஸோ கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் எடுக்கிறவங்களுக்குமே இந்த பிரச்சனை ரொம்ப அதிகமாக இருக்கும். கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட நார்மலாக பேசிக்காக எடுக்கிற கோக், பெப்சி, ஸோ இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் வந்து ரொம்ப கண்டினியூஸாக லாங் டேர்மில் எடுத்துகிட்டே இருக்கீங்க அப்படின்னாலுமே ஸோ நம்மளோட உணவு குழாயிலையும் சரி, நம்மளோட இறைப்பையிலையும் சரி பிரச்சனைகள் வரும். அண்ட் அதோட சேர்ந்து நெஞ்செரிச்சல் பிரச்சனையும் அதிகமாக இருக்கும். எனக்கு லைஃப்பில் வந்து நெஞ்செரிச்சல் பிரச்சனையே இருந்ததில்லை, பட் சடனாக எனக்கு இப்போ வந்திருக்கு அப்படி நிறைய பேருக்கு வந்திருக்கும். ஸோ அதுக்கு முக்கியமான காரணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று வந்து ஏஜிங். அதாவது நமக்கு வயசு ஏற 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 ஸோ நமக்கு உள்ள அந்த வேல்ல உள்ள தசைகள் வந்து ரொம்ப தளர்வாக ஆரம்பிக்கும். ஸோ நம்ம ஃபர்ஸ்டே பார்த்த மாதிரி நம்மளோட இறைப்பைக்கும் நம்மளோட உணவு குழாய்க்கும் இடையில உள்ள அந்த ஸ்பிண்டர்ல உள்ள தசைகள் வந்து ரொம்ப வீக் ஆக ஆரம்பிக்கும். அது வந்து சரியா க்ளோஸ் ஆகாம எப்பவும் ஓப்பன்ல இருக்கிறனால நமக்கு இந்த மாதிரி பேக் ஃப்ளோ அதிகமாகி நெஞ்செரிச்சல் உண்டாக்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. வயசு வந்து ஒரு முக்கியமான காரணம். அண்ட் இன்னொரு மேஜர் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மெடிகேஷன் வந்து ரொம்ப ஹிடன் காஸா இருக்கு. நிறைய பேருக்கு இந்த பிரச்சனை இருக்கு. ஸோ அந்த மெடிசன்ஸ் வந்து எடுத்துகிட்டே இருப்பாங்க ரொம்ப லாங் டேர்மில். ஸோ என்ன மாதிரி கண்டிஷன்ஸ்க்கு, ப்ரெஷர், ஹைப்பர் டென்ஷனுக்கு வந்து மெடிசன்ஸ் எடுத்துகிட்டு இருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி வேறு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ்க்கு வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ், ஸ்டெராய்ட்ஸ் அந்த மாதிரி நிறைய மெடிசன்ஸ் வந்து எடுத்துகிட்டு இருப்பாங்க. அது சும்மா நார்மல் காய்ச்சல், தலைவலி எல்லாத்துக்குமே வந்து ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுக்கிறது, பெயின் கில்லர்ஸ் எடுக்கிறது, இந்த மாதிரி ரொம்ப லாங் டேர்மில் கண்டினியூஸாக எப்போ பாரு எடுத்துகிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த பிரச்சனை வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. யூஸ்வலாகவே ஹாஸ்பிட்டலில் வந்து இந்த மாதிரி மெடிசன்ஸ் கொடுக்குறப்போ கூடவே வந்து PAN40 இந்த மாதிரி மெடிசன்ஸ்லாம் கொடுப்பாங்க. ஸோ இதுக்கு மெயின் ரீசன் வந்து அதுதான், நம்மளோட கட் மெம்பரைனை வந்து அதை அஃபெக்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் வந்து அது கூட சேர்ந்து அந்த மெடிசனும் கொடுப்பாங்க. இந்த மாதிரி லாங் டேர்மாக இந்த மருந்துகள் எடுக்கிறப்போ நெஞ்செரிச்சல் வரதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது ரெண்டு மேஜர் ரீசனால சடனாக நமக்கு வந்து நெஞ்செரிச்சல் தொந்தரவு அதிகமாக வரும். நெஞ்செரிச்சல் பிரச்சனை வந்ததுன்னா அதனால என்ன காம்ப்ளிகேஷன் வந்து உருவாகும் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஏர்லியராக பார்த்த மாதிரி நம்மளோட உணவு குழாயில் வந்து சில இன்ஃப்ளமேஷன் வந்து காஸ் ஆகும். ஸோ நார்மலாக எப்போவுமே இந்த உணவு குழாயில் வந்து இந்த மாதிரி ஒரு இரிட்டேஷன் தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்கிறப்போ நமக்கு அந்த இடத்துல வந்து இன்ஃப்ளமேஷன் உண்டாகும். ஸோ அதனால வந்து ஈசோஃபேகைட்டிஸ் அப்படின்ற கண்டிஷன் வந்து உருவாகும். அதனால நம்ம சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப சிரமப்படலாம். ஈசோஃபேஜல் ஸ்ட்ரக்சர் அப்படின்ற கண்டிஷன் உருவாகும். ஸோ அப்படின்னா என்னன்னா, நம்மளோட உணவு குழாயில் வந்து சுருக்கம் ஏற்படும். நம்மளோட உணவு குழாயில் வந்து புண்ணாகி அண்ட் அது சரியாகிறப்போ அந்த இடத்துல வந்து ஸ்கார் டிஷ்யூ மாதிரி ஃபார்ம் ஆகலாம். ஸோ அந்த இரிட்டேஷன் அதிகமாகி அது வந்து புண்ணாகிட்டே இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல வந்து சுருக்கம் வந்து உண்டாகும். அதனால என்ன ஆகும்னா, நம்மளோட உணவுகள் வந்து எடுக்கிறப்போ அவங்களால முழுங்க முடியாது ப்ராப்பரா. ஸோ சாப்பிட்றப்போ ரொம்ப வலி இருக்கும். சிலருக்கு வந்து முழுங்கவே முடியாது, ரொம்ப சிரமப்படுவாங்க முழுங்குறதுக்கு. ஸோ இந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்கு அப்படின்னா நம்மளோட உணவு குழாயை வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறது நல்லது. அதாவது நெஞ்செரிச்சல் பிரச்சனை ரொம்ப லாங் டேர்மாக இருந்து இந்த மாதிரி சாப்பிட்றதுலையும் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நம்ம அதை பார்க்கணும். அண்ட் அதே மாதிரி நம்மளோட வயர்லையும் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து உண்டாகும். ஸ்டொமக் அல்சர் மாதிரி பிரச்சனைகளும் உருவாகும். ஸோ இதெல்லாம் வந்து அதில் வர காம்ப்ளிகேஷன் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ ரொம்ப உணவு குழாய் வந்து இந்த மாதிரி இரிட்டேஷன் உருவாகிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அது வந்து கேன்சராக மாறுறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்குது. உணவு குழாயில் வந்து கேன்சராக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நார்மலாக இந்த ஜிஆர்டி பிரச்சனை வந்துருச்சுன்னா என்ன மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்கும், என்ன மாதிரி அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ நெஞ்செரிச்சல் அது வந்து பேசிக்கான சிம்டம். நம்மளோட செஸ்ட்டுக்கு பின்னாடி வந்து ஒரு மாதிரி எரிச்சல் இருந்துகிட்டே இருக்கும் உணவு குழாய் பகுதியில். ஸோ நெஞ்செரிச்சல் மட்டும்தான் இருக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லைங்க, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி அறிகுறிகள் காமிக்கும். சிலருக்கு மேல் வயிறில் மட்டும் ஒரு மாதிரி இரிட்டேஷன் வந்து இருக்கும். ஸோ நம்மளோட அந்த இரைப்பை பகுதியில் வந்து ஆரம்ப பகுதியில் வந்து உங்களுக்கு ஒரு இரிட்டேஷன் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்கு எரிச்சல் உண்டாகும். ஸோ மேல் வயிறில் வந்து நிறைய பேர் அல்சர் பிரச்சனை இருக்கிறவங்களா இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரி ஹார்ட் பர்ன் பிரச்சனை, நெஞ்செரிச்சல் தொந்தரவு இருக்கிறவங்களா இருக்கட்டும், எப்போவுமே மேல் வயிறில் வந்து எரிச்சல் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு காரணம் வந்து அதுதான். வேற என்ன பிரச்சனை எல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, தொண்டையில் வந்து சிலருக்கு எரிச்சல் உண்டாகும். ஸோ அந்த அமிலம் வந்து மேலே வர எதுக்கழிச்சு வரனால ஸோ தொண்டையில் வந்து சிலருக்கு இரிட்டேஷன் உருவாகி அதனால வந்து தொண்டையில் வந்து எப்பயுமே காந்தல் எரிச்சல் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ தொண்டையிலுமே வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கும். அண்ட் எதிர்கழிப்பு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ ரிகர்ஜிடேஷன், அதாவது இந்த இடத்துல அந்த ஸ்பின்டர் மசில் வந்து சரியாக வேலை செய்யாதனால இரைப்பையில் உள்ள உணவுகளும் செரிமானம் செய்கிறதுக்காக நமக்கு செக்ரேட் ஆன அந்த அமிலமும் சேர்ந்து அது மேலே வரப்போ
புளிப்பான ஏப்பம் வந்து உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சிலருக்கு வந்து அந்த ஏப்பம் வரப்போ பாதி செரிமானமான உணவு வந்து மேலே வரைக்கும் வரும். ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. அண்ட் வாயில் வந்து கசப்பு தன்மை இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து மேலே வரைக்கும் நமக்கு வரப்போ சோர் எலக்டேஷன் இருக்கும். புளிப்பான ஏப்பம் வருது, எப்போவுமே புளிப்பு தன்மையான ஏப்பம் வருது, சாப்பிட்ட உணவுகள் வந்து மேலே வரைக்கும் வருது, இதெல்லாமே வந்து ஜிஏஆர்டியில் உள்ள பிரச்சனை தான். சிலருக்கு வந்து வயிறு வந்து ரொம்ப உப்பிசமாக இருக்கும். ஸோ எப்பயுமே வயிறில் வந்து கேஸ் இருக்கிற மாதிரியே ஒரு சென்சேஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ மேல் வயிறில் வந்து எரிச்சல் மட்டும் இல்லாமல் வலியும் சேர்ந்து இருக்கும். ஏப்பமும் வந்து ரொம்ப தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். சிலருக்கு வந்து ஏப்பம் பிரச்சனை வந்து நார்மலாக எந்த புளிப்புத்தன்மையும் இல்லாமையும் சிலருக்கு ஏப்பம் ப்ராப்ளம் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜிஏஆர்டி இருக்குது. ஸோ சிலருக்கு வந்து உமட்டல், வாந்தி இந்த மாதிரி பிரச்சனையுமே இருக்கும். ஸோ நெஞ்செரிச்சலோடு சேர்ந்து உமட்டல், அதாவது நாசியா, வாமிட்டிங் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸுமே வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. சிலருக்கு ட்ரை கஃப் இருந்துகிட்டே இருக்கும். மேலே பேக் ஃப்ளோ ஆகி வர உணவுகளும் அந்த அமிலமும் வந்து நம்மளோட தொண்டையை அஃபெக்ட் பண்ணி ஸோ அதனால் வந்து ஒரு இரிட்டேஷன் க்ரியேட் ஆகி எப்பயும் வறட்டு இருமல் மாதிரி அடிக்கடி இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜிஏஆர்டி இருக்குது, ரிஃப்ளெக்ஸ் வந்து இருக்குது. அதனால் அது சரியான ட்ரீட்மெண்ட்டும் உணவு முறைகளும் கண்டிப்பாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். ஜிஏஆர்டி பிரச்சனை வந்துருச்சுன்னா அதை வந்து எப்படி மேனேஜ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். நார்மலாக நம்ம சாப்பிட்ற உணவுகள்லேருந்து தான் அதை ஆரம்பிக்கணும். ஸோ நம்ம வந்து சாப்பிட்ற உணவுகள் வந்து குவான்டிட்டி அதிகமாக எடுக்கக்கூடாது. எப்போவுமே பசிக்கு சாப்பிடலாம். ஸோ அதுக்கும் மீறி ரொம்ப அதிகமான உணவுகள் வந்து குவான்டிட்டி அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை வந்து இன்னுமே அதிகமாகும். ஏற்கனவே இருக்கிறது இன்னும் அதிகமாகும். அதனால் எப்போவும் சாப்பாடு அளவு வந்து ப்ராப்பராக இருக்கணும். ஸோ சாப்பாடு டைமிங் வந்து தூங்குறதுக்கு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே நம்ம கண்டிப்பாக சாப்பிடணும். கரெக்டாக தூங்குறதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த நெஞ்செரிச்சல் பிரச்சனைலாம் ரொம்ப அதிகமாகும். சாப்பிட்ட உடனே போய் படுத்தோம் அப்படின்னா இந்த நெஞ்செரிச்சல் தொந்தரவு ரொம்ப அதிகமாகும். இஃப் அட் ஆல் நம்ம வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு படுக்கிறோம் அப்படின்னா நம்மளோட போஸ்டர் வந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும். ஸோ நம்ம படுத்ததுக்கப்புறம் நம்ம எப்போவுமே இடது பக்கமாக திரும்பி படுக்கணும். ஸோ நேராக ரைட் சைட் படுக்கிறது இல்லை நேராக படுக்கிறத விட இடது பக்கம் திரும்பி படுக்கிறப்போ நமக்கு இந்த செரிமானம் வந்து ரொம்ப ஈஸியாகும். எதனால் அப்படின்னா நம்மளோட இரைப்பை வந்து எப்போவுமே லெஃப்ட் சைடில் தான் இருக்கும். ஸோ நம்ம ஸ்டொமக்குன்னு சொல்லக்கூடிய இரைப்பை, உணவுக்குழாய் வழியாக ஃபுட்டு உள்ளே போயிட்டு அதுக்கப்புறம் இரைப்பைக்கு போகும். ஸோ அது வந்து இடது பக்கம் இருக்கிறனால நம்ம வந்து இடது சைட் படுக்கிறப்போ உணவுக்குழாய் வழியாக போயிட்டு லெஃப்ட் சைடில் ஈஸியாக போயிடும். அதே நீங்கள் ரைட் சைடில் படுத்திங்கன்னா ஸ்டொமக் இரைப்பை வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது. ஸோ ரைட் சைடில் படுக்கிறப்போ அது வந்து மேலே வர ஆரம்பிக்கும். ஸோ ஏற்கனவே நமக்கு வந்து அந்த ஸ்பின்டர், அந்த வால்வ் வந்து வீக்காக இருக்கிறவங்களுக்கு இன்னும் ஈஸியாக வந்து உணவுகள் மேலே போக ஆரம்பிக்கும் அந்த மாதிரி ரைட் சைட்லாம் படுக்கிறப்போ. ஸோ இதை நார்மலாக எல்லாருமே ஃபீல் பண்ணுவாங்க. ஆல்ரெடி இந்த பிரச்சனை இருக்கிறவங்க வலது பக்கம் படுக்கிறப்போ அது வந்து மேலே எதுக்களிக்கிற மாதிரி இருக்கும். அண்ட் ஃபுட்டு உணவுகள் வந்து மேலே போகிற மாதிரி இருக்கும். நம்ம சாப்பிட்ட உணவுகள்லாம் வந்து மேலே போகிற மாதிரி இருக்கும். எப்போவுமே இடது பக்கம் திரும்பி படுக்கிறப்போ நமக்கு சாப்பாடு வந்து ஈஸியாக செரிமானமாகும். அண்ட் ஏற்கனவே இந்த பிரச்சனை உள்ளவங்க கண்டிப்பாக வந்து இடது பக்கம் படுக்கிறது பெட்டராக இருக்கும். அண்ட் எப்போவுமே ரொம்ப டைட்டான கிளாத்ஸ் வந்து வேர் பண்ணாமல் கொஞ்சம் லூஸான கிளாத்ஸ் வந்து வேர் பண்ணிக்கணும். சாப்பாடு வந்து கொஞ்சம் எக்ஸஸாக எடுத்துக்கிறோம், அந்த மாதிரிலாம் எங்கேயாவது வெளியே போகிறப்போ கொஞ்சம் எக்ஸஸாக எடுக்கணும், கொஞ்சம் ஹெவி மீல் தான் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா ஸோ அந்த டைம்லாம் வந்து கொஞ்சம் லூஸான கிளாத்ஸ் இல்லை பெல்ட்லாம் வந்து கொஞ்சம் லூசன் பண்ணி போட்டுக்கிறது ரொம்ப பெட்டராக இருக்கும். ஸோ நெஞ்செரிச்சல் பிரச்சனை ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு ஆல்கஹால், ஸ்மோக்கிங் இந்த மாதிரி இதை வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணணும். அப்டோமன் ப்ரெஷர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுக்கான முக்கியமான காரணம் வந்து ஒபிசிட்டி. ஸோ நார்மலாக நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் ரொம்ப அதிகமாக இருந்துட்டு இருக்கு, ஃபுட் பேட்டர்ன்லாம் ரொம்ப அதிகமாக மாறிட்டு இருக்கு. ஸோ அதனால் கண்டிப்பாக ரொம்ப ஓவர் வெயிட்டாக இருக்கும்போது நம்ம அதை குறைக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு நெஞ்செரிச்சல் தொந்தரவும் நல்லா குறையும். ஸோ நமக்கு இந்த மாதிரி நெஞ்செரிச்சல் பிரச்சனை வந்துருச்சு அப்படின்னா அதுக்கு என்ன மாதிரி மருந்துகள் எடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஹோமியோபதியில் வந்து நெஞ்செரிச்சல் தொந்தரவுக்கு நிறைய மருந்துகள் இருக்குது. ஃபர்ஸ்ட் முக்கியமான ஒரு மெடிசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரொபீனியா அப்படின்ற ஒரு மெடிசன். ஓகே, ஸோ இதோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ரொம்ப அதிகப்படியான புளிப்பான ஏப்பம் வருது. ஸோ நமக்கு அதிகமாக ரொம்ப சாப்பிட்ட உணவுகள் எல்லாமே மேலே வந்து பேக் ஃப்ளோ ஆகி எதுக்களிக்கிறது. ஸோ அந்த மாதிரி ரிகர்ஜிடேஷன் அதெல்லாம் வருது அப்படின்னா இந்த மருந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதிகப்படியான அசிடிட்டி பிரச்சனை அதிகமாக இருக்கிறவங்களுக்கு இந்த மெடிசன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெஞ்செரிச்சல் தொந்தரவு அண்ட் எப்போவுமே வந்து வாமிட்டிங் வர மாதிரி சென்சேஷன், நாசியா வந்து இருந்துகிட்டே இருக்குது, வாந்தி வர மாதிரியே இருக்குது அப்படின்னா இந்த மருந்து வந்து நல்லா கேட்கும். அசிடிட்டி தொந்தரவு வந்து நைட் டைமில் சிலருக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அப்போவுமே இந்த மெடிசன் வந்து நல்லா கேட்கும். அண்ட் தூக்கமின்மை, ஸோ அசிடிட்டி தொந்தரவுனால வந்து சிலருக்கு தூக்கமின்மை இருக்கும். ஸோ அதையும் வந்து இந்த மெடிசன் நல்லா கிளியர் பண்ணும். ஸோ ஹோமியோபதியில் வந்து ஹை கிரேட் மெடிசன் ஃபார் ஹார்ட் பர்ன் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ரொபீனியாவை சொல்லலாம். அடுத்த ஹை கிரேட் மெடிசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஐரிஸ் வெசிகோலின். ஸோ நமக்கு அசிடிட்டி பிரச்சனையோடு சேர்ந்து வாந்தியும் இருக்குது அப்படின்னா கண்ணை மூடிட்டு நீங்கள் இந்த மெடிசன் எடுக்கலாம். ஸோ எப்போவுமே அசிடிட்டி பிரச்சனையோடு சேர்ந்து
புளிப்பான ஏப்பமோடு சேர்ந்து வாந்தியும் இருக்குது. அண்ட் வாயில் எப்போவுமே ஒரு கசப்புத்தன்மை இருந்துகிட்டே இருக்குது. அண்டு தொண்டையில் வந்து எரிச்சல் இருக்குது வாந்தியோடு சேர்த்து. அண்ட் மேல் வயிறில் வந்து எப்போவுமே ஒரு காந்தல் எரிச்சல் சென்சேஷன் வந்து இருந்துகிட்டே இருக்குது அப்படின்றவங்க வந்து கண்ணை மூடிட்டு இந்த மெடிசன் எடுக்கலாம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த அசிடிட்டி பிரச்சனை இருக்கும்போது தலைவலி வந்து சிலருக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அசிடிட்டியோடு சேர்ந்து தலைவலி வரும். அசிடிட்டி பிரச்சனை இருக்கும்போது மட்டுமே இந்த தலைவலி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு இந்த மெடிசன் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வேற என்னெல்லாம் மெடிசன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்சனிகம் ஆல்பம். ஸோ இந்த மெடிசனோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட ஜிஐ ட்ராக், நம்மளோட செரிமான பாதை ஃபுல்லாகவே வந்து சிலருக்கு எரிச்சல் இருக்கும். உணவு குழாயிலையும் சரி வயிறுலையும் சரி அவங்களுக்கு வந்து எரிச்சல் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி சிவியரான ஒரு எரிச்சல் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மெடிசன் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி உணவுகள் வந்து அதை சரிப்படுத்தும். சிலருக்கு இந்த மாதிரி வயிறில் வந்து காந்தல் ரொம்ப இருக்குது, நெஞ்சில் வந்து காந்தல் ரொம்ப இருக்குது அப்படின்னா சிலர் கூலிங்கான உணவுகள் வந்து எடுத்துப்பாங்க. சில்லுன்னு வந்து தண்ணி குடிக்கிறது, சில்லுன்னு பால் குடிக்கிறது. ஸோ இந்த மாதிரி உணவுகள் எடுத்துக்கிறப்போ அவங்களுக்கு வந்து உள்ளே ரொம்ப பெட்டராக ஃபீல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் சில மருந்துகள் இருக்குது. அண்ட் சிலருக்கு வந்து இவ்வளோ காந்தல் எரிச்சல் இவ்வளோ இருந்தாலுமே சிலருக்கு அப்போ கூட ரொம்ப ஹாட்டான ட்ரிங்க்ஸ் வந்து எடுத்துக்கிறப்போ கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் சில சர்டைன் மெடிசன்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு அறிகுறிகளுக்குமே வந்து ஹோமியோபதியில் ஒவ்வொரு விதமான மெடிசன்ஸ் இருக்கும். ரொம்பவே வந்து வாயில் வந்து கசப்புத்தன்மை இருக்கிறது, புளிப்புத்தன்மை வந்து வாயில் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்றப்போ, ஸோ அண்ட் அதே மாதிரி நமக்கு தொண்டையில் எப்போவுமே ஏதோ இருக்கிற மாதிரி ஒரு சென்சேஷன் இருக்கிறது, பசியே இல்லாமல் இருக்கிறது, ஸோ பசியின்மை, இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு நாட்டம் ஃபோர்ஸ் அப்படின்ற மெடிசன் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அசிடிட்டி தொந்தரவோடு சேர்ந்து சிலருக்கு வயிறில் வந்து உப்பிசம் மாதிரி பிரச்சனைகளும் இருக்கும். ஸோ வயிறில் வந்து எப்போவுமே கேஸ் இருக்கிற மாதிரி வயிறு எப்பயும் பிளாட்டடாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஸோ இந்த மருந்துகளோடு சேர்த்து சில மருந்துகள் இருக்குது. ஸோ கார்போவேஜ், சின்கோனா அண்ட் லைக்கோபோடியம், ஸோ இந்த மாதிரி மருந்துகள்லாம் நம்ம சேர்த்து எடுக்கிறப்போ இந்த கேஸ் தொந்தரவுமே வந்து நல்லா கிளியர் ஆகும். ஸோ சிலருக்கு வந்து மேல் வயிறில் மட்டும் கேஸ் இருக்கும், சிலருக்கு வந்து ஃபுல் அப்டாமினோஸ் வந்து கேஸ் இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் வேரி ஆகும். அண்ட் அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா இந்த மருந்துகள் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகும். அண்ட் பிளாட்டிங்கை வந்து நல்லா ரிலீவ் பண்ணும் இந்த மாதிரி மருந்துகள். ஸோ உணவு பழக்க வழக்கங்கள்னாலேயே இந்த பிரச்சனை ரொம்ப ட்ரிகர் ஆகும் அப்படின்றத நம்ம முன்னாடியே பார்த்தோம். ரொம்ப காரமான உணவுகள் எடுக்கும்போது இந்த மாதிரி அசிடிட்டி பிரச்சனை அதிகமாகும் சிலருக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்றவங்களுக்கு நக்ஸ்வோமிகா அப்படின்ற மெடிசன் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பல சிம்டம்ஸ் இருக்கலாம் நெஞ்செரிச்சலோடு சேர்த்து. எல்லாருக்குமே ஒரே விதமான சிம்டம்ஸ் கண்டிப்பாக இருக்காது, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான சிம்டம்ஸ் இருக்கலாம். உங்களுக்கான சிம்டம்ஸ் எல்லாத்தையும் ப்ராப்பராக வெரிஃபை பண்ணிவிட்டு ஸோ அதற்கேற்ற மாதிரி மெடிசன்ஸ் நம்ம கொடுக்குறப்போ உங்களுக்கு நல்லாவே ரிலீஃப் இருக்கும். நீங்கள் அதோடு சேர்ந்து ஃபுட் மேனேஜ்மெண்ட், நம்ம சொன்ன மாதிரி டயட்ரி மேனேஜ்மெண்ட்டும் ப்ராப்பராக பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல ரிலீஃப் இருக்கும். ஹார்ட் பர்ன், அசிடிட்டி அப்படின்றது வந்து சரி பண்ண முடியாத ஒன்று அப்படின்லாம் கிடையாது. ஸோ நம்ம எப்படி அதை மேனேஜ் பண்ணுறோம் அப்படின்றதுல தான் இருக்குது. மெடிசன்ஸ் ப்ளஸ் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் வந்து கண்டிப்பாக இந்த அசிடிட்டியை வந்து நல்லா க்யூர் பண்ணும். ஸோ உங்களுக்கோ உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கோ வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது, அசிடிட்டினால ரொம்ப அவதிப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோவில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் உங்களுக்கோ உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது வந்து இந்த மாதிரி அசிடிட்டி தொந்தரவு இருக்குது, ரொம்ப அதனால கஷ்டப்படுறாங்க அப்படின்னா கீழே தெரியிற நம்பருக்கு கால் ஆர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.